ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இது 2 நாளோட மொத்த விலாகாக தான் இருக்க போகுது. 18th and 19th மே என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மத்தியானம் 1:15 ட்ரெயின். ஸோ அதுக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்து எதையுமே க்ளீன் பண்ணலை, அப்படியே விட்டாச்சு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. இன்றைக்கி தான் அந்த வேலையும் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். எல்லா பொருளையும் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கே வச்சுட்டு ஹாலை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கிச்சனுக்கு போயிடுவோம். இன்றைக்கி பேக்கிங்லாம் முடிக்க சொல்லி ரவி சொல்லியிருக்காங்க. பட் வேலை நிறைய இருக்கிறதுனால எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தது, எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் கேனையுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது, அதையுமே கொண்டு போய் மாற்றியாச்சு. கிச்சனில் காலி கேனை கொண்டு போய் வெளியில் வச்சுருவோம். வீடு ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க அடுத்து கிச்சன் போயிடலாம். கிச்சன்லேயும் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. நேற்று அப்படியே போட்டுட்டு போனது தான், இன்னும் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் உள்ள சில பொருட்களையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால ஃப்ரிட்ஜில் எதையுமே வைக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. வீடு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. எல்லாமே அப்படி அப்படியே கிடந்ததுன்னா அதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்தது. நைட் ஆகிடுச்சு. ட்ராலியில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் காலி பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் நைட்டு. நவியோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா எங்களோடது எடுத்து வைக்கலான்னு தான் ஆரம்பித்தோம். நவிக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. நானுமே ஒரு சிலது எடுத்து வச்சுருந்தேன், வீட்டில் போடுறது இல்லை வெளியில் போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி. நவியோடது வச்சதுக்கப்புறம் எங்களோடதுமே நைட் ஒரு 12 மணி வரைக்கும் பிளாக் பண்ணியாச்சு. இது அடுத்த நாள் காலையில் கண்டினியூ ஆகுது விலாக். அப்படியே காலையில் ஒரு 11 o'clock வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் செஞ்சுட்டேன், தோசை ஊற்றிட்டேன். அதே மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு வத்த குழம்பு இருந்தது, அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. வத்த குழம்பு சாதமும் கொஞ்சம் தயிர் சாதமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் அவசரமாக செஞ்சதுனால ரொம்ப வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. காலையில் பயங்கர வேலை. பேக்கிங்குமே திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். லீவ் விட்டதுக்கு இப்போ தான் நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். 1:15 ட்ரெயின். ஸோ 11 மணிக்கு நாங்கள் கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கரெக்டாகவே ஒரு பஸ்ஸு கிடச்சிருச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் சின்னமலை போயாச்சு. சின்னமலையிலேருந்து மெட்ரோ பிடிச்சி நாங்கள் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். பஸ்ஸில் வரணும் அப்படின்னாலே நவிக்கு ஒத்துக்காது. எப்போவுமே தலை சுற்றுது, வாந்தி வருது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிடுவா. அவள் அப்படி தான் இருந்தா. ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. காலையில் வேறு நாங்கள் 3 பேருமே சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட்டை கையில் தான் வச்சுருந்தோம். எங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை. ஒருவேளை உட்காந்து சாப்பிட்டா அந்த 1/2 hour மிஸ் ஆகிடுச்சின்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப அவசரமாக அப்படியே ஓடிட்டு இருந்தோம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. ஒரு பால் பேக்கெட்டும் இருந்தது, அதையும் நாங்கள் காய்ச்சி ஹார்லிக்ஸ் போட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நவிக்கு தலை சுத்தல் ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஏதாவது 7-Up இல்லை ஸ்ப்ரைட்டோ வாங்கி கொடுக்கலான்ட்டு அது மட்டும் ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த தடவை லக்கேஜும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. யூஸ்வலாக எழுதுகிற வேலையெல்லாம் இங்கேயே முடிச்சிருவோம். இந்த தடவையும் அதுக்காக தான் 10 to 15 days நாங்கள் இங்கேயே இருந்தோம். பட் ஆனால் எழுதி முடிக்க முடியல. அதனால புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் அது ஒரு பேக் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து போச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெயின் ஏறியாச்சு. 1:15 ஆகிடுச்சு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரவி சாப்பிட்டாங்க.
பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெடி ஒன்றா சேர்த்து தான் ரவி சாப்பிட்டாங்க 3 பேருமே. அவங்களுக்கு தோசை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை வச்சு ரவி சாப்பிட்டாச்சு. அடுத்தது நவி வேணவே வேணான்ட்டா கொஞ்சம் நார்மல் ஆகிற வரைக்கும். நார்மல் ஆனதுக்கப்புறம் அவளுக்குமே தோசை தான் ஓகே அப்படின்னா, அதனால் அதை கொடுத்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் வத்த குழம்பு சாதமும் கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிட்டுக்கிட்டேன். சம்மரில் வெளியில் கிளம்புறது ரொம்ப தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணுற மாதிரி பயங்கர வெயிலுங்க. ட்ரெயின்குள்ளே உட்காரவே முடியல, அந்தளவு ஹீட்டாக இருந்தது. எப்படா ஈவினிங் ஆகும், கொஞ்சம் நார்மல் ஆகும் கிளைமேட்டை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜோலார்பேட்டைக்கு அப்புறமே கிளைமேட் நல்லா மாறிடுச்சு. கொஞ்சம் கூலிங்காக இருந்தது, லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. சென்னையில் தான் வெயில் மண்டையை புழக்கிற அளவு தாங்கவே முடியல. ட்ரெயின் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு. நாங்கள் 9 மணிக்கு திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ அப்படி மாறி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னே அம்மா வந்து சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. இட்லி சாம்பார் சட்னிலாம் வச்சுருந்தாங்க, சாப்பிட்டோம். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விலாக் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.